இங்க எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்றப்ப ஒரு டெட் பாடியோட மீதமுள்ள ஒரு கை மட்டும் இருக்கு. அந்த கை கூட நம்ம கையை கோர்த்து டாக் டு மீன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு கொடூரமான பேய் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். வெறும் டாக் டு மீ மட்டும் சொன்னா பத்தாது, அடுத்து நீ என்ன ஏத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம பாடிக்குள்ளேயே போயிடும். இவங்க எல்லாரும் இதை ஒரு போதையா வச்சு கேமா விளையாடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோனி ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்றதால இவங்களுக்கு வெறும் 90 செகண்ட் மட்டும் வச்சு ஃபிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ள இருந்து வெளியில வரணும்னா இந்த கையை இவங்க கையை விட்டு ரிமூவ் பண்ணணும். அதுலயும் நம்ம ஹீரோனோட எக்ஸ் ஒருத்தன் இருப்பான். அவன் இந்த ஹேண்ட் கூட கனெக்ட் பண்றப்ப தெரியாதனமா அங்க இருக்கிற நாயை பிடிச்சி கிஸ் எடுத்துட்டு இருப்பான். அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட தம்பி இந்த போதையை அனுபவிக்க நினைக்கிறான். பட் அவன் ரொம்பவே சின்ன பையனா இருந்ததால வெறும் 50 செகண்ட் மட்டும் அவனுக்கு ஃபிட் பண்றாங்க. ஆனா இந்த சின்ன பையனுக்கு கனெக்ட் பண்றப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னன்னா இந்த பையனுக்கு ஏறின ஆவி வந்து நம்ம ஹீரோனோட செத்து போன அம்மாவா இருப்பாங்க. தன்னோட பொண்ணு கிட்ட இவன் மூலமா ஏதோ பேச ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பையன் வந்து சின்ன பையனா இருந்ததால 50 செகண்ட் தாண்டி போயிருது. திடீர்னு இந்த பையனுக்கு ஓவர் டோஸ் ஆகி அங்க இருக்கிற சேர்ல முட்ட ஆரம்பிச்சிடறான். கடைசியில இந்த பையன் சேர்ல முட்டி சாவர லெவலுக்கு போயிடுறான். அடுத்து எல்லாரும் இந்த பையனோட கையை பிடிச்சி அந்த கையை உருவிடுறாங்க. மக்களே உண்மையிலேயே இந்த படம் ரொம்பவே சீரியஸா போகுது. வேணும்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.